வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சி நாயகன் கலிய பெருமாளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழரசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். தமிழ்நாடு காக்க இன்னுயிர் ஈந்த ஈகியர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் செலுத்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். மிக தேவையான நேரத்தில் அரசனுடைய நெருக்குதல்களுக்கு இடையில் புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் தேச மக்கள் கட்சி தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் வாழ்த்துகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர்கள் விதைக்கப்பட்டவர்கள் என்பதனாலே திரை வடிவத்திலே வெளியே வருகிறார்கள். இன்றைக்கு பொது நிலையில் ஏற்கப்பட்ட தலைவர்களாக புலவர் கலியபெருமாள் அவர்களும் தோழர் தமிழரசன் அவர்களும் விளங்குகிறார்கள். அது இன்னும் விரிவடைய வேண்டும். பகத்சிங் ஒரு வழி, காந்தி இன்னொரு வழி, நேதாஜி வேறொரு வழி. ஆனாலும் இந்திய தேசியம் பேசுகிறவர்கள் எந்த முகாமை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கருத்தியலை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய தலைவர்களாக, பொது தலைவர்களாக, முன்னோடிகளாக அவர்களை போற்றுவதை நாம் பார்க்கிறோம். அந்த நிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தோழர் தமிழரசனுக்கும் புலவர் கலியபெருமாளுக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் விரும்புகிற அளவுக்கு விரிவடையவில்லை, விரும்புகிற வேகத்தில் வளரவில்லை என்று நாம் கருதுவது சரிதான். ஆனால் ஒரு பொது ஏற்பை நோக்கிதான் தமிழரசனும் புலவர் கலியபெருமாளும் தமிழ் சமூகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வெற்றிகரமான சூழலில் நாம் கூடியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு, யாராக இருந்தாலும் சரி, அதனால்தான் பெரிய இந்த ஒரு இயல்பான ஒரு நிலை அனுமதிக்கப்படுமானால் ஒரு சின்ன அமைப்பு அழைப்பு கொடுத்து பாருங்கள். தமிழரசனுக்கு ஒரு விழா என்று எவ்வளவு பேர் வருவார்கள் என்று. காவல்துறை ஒழுங்குபடுத்துகிற வேலையை மட்டும் செய்வதை செய்து கொண்டிருந்தால் பல்லாயிரக்கணக்கான பேர் வருவார்கள். ஒரு இன்ச்சுக்கு 10 போலீஸை நிறுத்துவதனால்தான் அது நெருக்கடி வருகிறதே தவிர, உண்மையில் ஒரு பொதுநிலையில் ஏற்கப்பட்ட தலைவர்களாக தமிழரசனும் புலவர் கலியபெருமாளும் உயர்ந்து நீண்ட நாளாகிவிட்டது. ஏன் தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் இட்ஸ் மெயின் ஸ்ட்ரீமிங். ஒரு ஆரியத்துவ இந்திய அரசியல் ஒரு பக்கம், திராவிட அரசியல் மறுபக்கம் என்ற இந்த பைப்போலார் என்று சொன்னார்களே, இருமுனை அரசியல் என்பது மாறி அதற்கு ஈடு கொடுக்கிற மூன்றாவது முனையாக தமிழ் தேசியம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது வேறு, தமிழ் முகமூடி அணிந்த திராவிடம் வேறு என்ற தெளிவு புதிதாக கட்சி தொடங்குகிற விஜய்க்கே வர தொடங்கி இருக்கிறது. இல்லை என்றால் நாம் தமிழ் என்று பேசினால், நான் பார்த்திருக்கிறேன் 1990 நாம் தமிழ் பற்றி, தமிழ் உரிமைகளை பற்றி, தமிழ் வழிபாட்டு உரிமையை பற்றி ஏதாவது ஒரு திருமணை கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தா திடீர்னு ஒருத்தன் வந்து நின்று திமுக ஒழுங்கான்னு கேட்பான். நம்ம திமுக ஆதரித்து பேசியிருக்க மாட்டோம். இயல்பாக தமிழ் என்ற முகத்தோடு அவர்கள் இருந்தார்கள், நீண்ட நாள் ஏமாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் களத்திற்கு வந்ததற்கு பிறகு அதெல்லாம் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு கலகம் பிறந்து கொண்டிருக்கிற காலம். நல்லதை நோக்கித்தான் தமிழ் சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள்,
நாம் நினைக்கிற வேகத்தில் செல்லவில்லையே, உழைத்த வேகத்தில் செல்லவில்லையே என்று கருதுவது இயல்பு, சரியானதுதான். ஆனால் உண்மை நிலை, ஒரு புறநிலை, மெய்நிலை என்பது தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மக்கள் மயமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு செறிவான அரசியல் மக்கள் மயமாகிற போது அது பல புதிய புதிய வண்ணங்களை எடுத்துத்தான் செல்லும். அந்த வண்ணங்களிலே சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு மக்கள் மயமாகிறது என்று பொருள். எனவே இதற்குள்ளாக ஒழுங்குபடுத்துவது, செறிவுபடுத்துவது என்ற நோக்கிய போராட்டமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒரு முன்னேற்றத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு போராட்டம், முன்னேற்றகரமான ஒரு போராட்டம், தேங்கி நிற்கவில்லை. எனவே அதற்கெல்லாம் அடித்தளமாக புலவர் கலியபெருமாள் அவர்களும் தமிழரசன் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். தோழர் மணியரசன் அவர்களும் நாங்கள் எல்லாம் இவர்கள் மார்க்சிய லெனினிய அமைப்பில் இருந்ததை போல நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்கள். கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் தான் இந்த அந்தந்த முகாமை விட்டு வெளியேறி தமிழ் தேசிய களத்திற்கு வந்தவர்கள், அவரவர்கள் வழியிலே. அதில் வருகிற தமிழ் தேசிய களத்தில் காலடி எடுத்து வைக்கிற போது நீங்கள் சந்திக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாருங்க. கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனை என்பது இனம் பற்றிய தெளிவும் சாதி சிக்கல் பற்றிய விழிப்புணர்வும் தான். இந்த மார்க்சிய லெனினியம் என்றிருக்கிற ஒரு பொதுவான மக்கள் நேய ஒரு அரசியல், மக்கள் போராட்ட வழிகாட்டக்கூடிய ஒரு மெய்யியல், அதை கையில் எடுத்து பயிற்சி பெற்றவர்களுக்கு அந்த இயங்கியல் வழியில் ஒரு டயலெக்டிக்கல் திங்கிங் என்று சொல்வார்களே, அந்த இயங்கியல் வழியில் சிந்தித்து பழக்கப்பட்டவர்களுக்கு தேங்கி நிற்க முடியாது. அடுத்தடுத்த தேவைகள் சமூகத்தில் தட்டுகிற போது அதற்கான விடைகளை தேடுகிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தான் இந்திய அரசாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஒரு அடுத்தடுத்த நிலையில் சிந்தித்தால் உலக அரசியலாக இருந்தாலும் சரி, வெறும் வர்க்க போராட்டத்திற்குள்ளே சுருங்கிவிடவில்லை. நாம் அறிந்த வரலாறெல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்பது ஒரு உண்மை, ஆனால் அரை உண்மை. அது எல்லா இடத்திலும் இருக்கிறது, தமிழ்நாட்டில், இந்தியாவிலும் இருக்கிறது. அதனால்தான் மார்க்சிய லெனினிய நெறியிலே பழக்கப்பட்டவர்களுக்கு வர்க்க போராட்டம், அதற்கான தியாகங்கள், அதற்கான தண்டனைகள், இதையெல்லாம் ஒரு பக்கத்தில் சந்திக்கிற போது அடுத்த நிலையை அடைகிற முயற்சியில் நாம் ஒரு வர்க்க சுருக்கவாதத்தில் சிக்கி இருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொள்கிறார். இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவிலே கருப்பின ஒடுக்குமுறை எதிர்த்து போராடுகிற மார்க்சியர்கள் மார்க்சியத்தின் போதாமையை உணர்ந்தார்கள். மார்க்சியத்தை புறக்கணிப்பதல்ல, மார்க்சியத்தினுடைய வரம்பை புரிந்து கொள்வது. அது ஒன்றும் பெரிய வேத புத்தகம் அல்ல. ஏன் நீ சந்திக்கிற அந்த நிறவெறி என்பதற்கு அதனுடைய புக்கிஷ் நாலேஜ் பயன்படாது. அதை தாண்டி நீ சிந்திக்க வேண்டும். அதே போல இங்கே நாம் சந்திக்கிற இந்த இன சிக்கலும், சாதி சிக்கலும், வர்ண சாதி சிக்கலும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவை. உலகத்தில் இருக்கிற எல்லா தேசிய பிரச்சனைகளை போல இந்தியாவை அணுகிவிட முடியாது. நமக்கு எல்லாம் தெரியும், வர்ண சாதி பிரச்சனை என்பது இந்த துணைக்கண்டம் மட்டுமே சந்திக்கிற ஒரு சிக்கல். அந்த தமிழ் தேசியம் என்று காலடி எடுத்து வைத்தவுடனே இரண்டையும் சந்தித்தார்கள் புலவர் கலியபெருமாளும் தமிழரசன். தற்செயலாக நேரடி தொடர்புகள் இயக்க வழியில் இல்லாத நிலையில் கிட்டத்தட்ட அதே காலத்தில் நாங்கள் மார்க்சிய கட்சியிலிருந்து வெளியே வந்து
வருகிற போது அதற்கான ஒரு ஆவணமாக தொடர் மணியரசன் அவர்கள் அந்த சிபிஎம் என்ற அந்த நிலைக்குள்ளிருந்து உள்கட்சி விவாதத்திற்காக தயாரித்து அதிலிருந்து வெளியேற்றப்பட்டோம். அதை ஒரு நூலாக வெளியிட்டோம். அதிலே நாம் சொன்னது அதுதான், தொடர் மணியரசன் சொன்னது அதுதான். அது ஒரு ஆவணம், அது ஒரு அவர் எழுதியிருந்தாலும் கூட ஒரு இயக்கத்தினுடைய ஆவணமாக அது மாறியது. பல பேர் சின்ன சின்ன கருத்துக்களை இது ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். ஆனாலும் அதனுடைய அடிப்படை கர்த்தாவாக தொடர் மணியரசன் தான் இருக்கிறார். அதில் முதல் பத்தி அதுதான். ஒரு மர்ம குகை போல மூடப்பட்டிருக்கிற இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரட்டை கதவுகளை திறந்து கொண்டு போனால் தான் முடியும். ஒன்று இனக்கதவு, இன்னொன்று வர்ணசாதி கனவு. இந்த ரெண்டு கதவுகளை திறந்தால் தான் இந்தியாவை புரிந்து கொள்ள முடியும். ஏன் இங்கே நீங்கள் ஒரு இனப்பிரச்சனை, ஒரு தேசிய இன பிரச்சனை என்று பார்க்கிற போது ஒரு விதமான இருண்மை இருக்கிறது. இந்திக்காரன், இந்தியில இருக்கிறவன் வறுமைப்பட்டிருக்கிறான். தமிழ்நாட்டை விட மிக மிக கேவலமான வர்ணசாதி ஒடுக்குமுறையிலே சுரண்டலுக்கு ஆட்பட்டிருக்கிறான். அப்படியான ஒரு இனம் ஒரு ஆதிக்க இனமாக இருக்க முடியுமா? ஏன்? முதலாளி வர்க்கம் இருந்தால்தான் அது இருக்க முடியும் என்ற ஒரு நமக்கான ஒரு அடிப்படை. வர்க்கத்தோடு இணையாமல் ஒரு இன போராட்டம் என்பது, இன ஆதிக்கம் என்பது வருமா வராதா என்பது பற்றி ஒரு குழப்பம். ஆனால் நீங்கள் ஈழத்தை பார்க்கிற போது அந்த கேள்விக்கு விடை கிடையாது. சிங்களத்தில் என்ன பெரிய ஆகப்பெரிய முதலாளி இருக்கிறான்? உலகத்திற்கு முதலீட்டை கேபிட்டல் எக்ஸ்போர்ட்டர் எவன் இருக்கிறான்? ஆனாலும் அங்கே இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்படியானால் இந்த மனித சமூகத்தினுடைய வரலாற்றை வர்க்க போராட்டத்திற்குள்ளே மட்டும் சுருக்கிவிட முடியாது. அது ஒரு முக்கியமானது, மிக அடிப்படையானது என்பது உண்மை. அதற்குள்ளே மட்டும் சுருக்கிவிட முடியாது. இன ஒடுக்குமுறை, அந்த இனத்தினுடைய அடையாளம் என்ற பெயராலே போர்த்தப்படுகிற ஒடுக்குமுறை, இதை எதிர்த்த அந்த மீட்சிக்கான, விடுதலைக்கான இயக்கங்கள் என்பது அது தொழிலாளி வர்க்கத்தை, உழைப்பாளி வர்க்கத்தை பிளவுபடுத்துகிற சக்திகள் அல்ல. அது ஒரு விடுதலைக்கான கூறு என்ற தெளிவு வருவதற்கு ஒரு கட்டத்தில் மார்க்சியமே தடையாக இருக்கிறது. அதை உள்வாங்கிக் கொண்டு அதை தாண்டி செல்வது, கடந்து செல்வது, அது ஒன்றும் இல்லை, தூக்கி போடுறதல்ல. அதை உள்வாங்கிக் கொண்டு அதை கடந்து செல்வது என்ற முயற்சியில் அந்த பெண்ணாடம் ஆவணம் என்பது மிக முக்கியமானது. தொடர் தமிழரசனுடைய அந்த முன்மொழிவு என்பது மிக முக்கியமானது. அது இல்லை என்று சொன்னால் நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. கிட்டத்தட்ட அதே காலத்தில் அதே சிந்தனைக்கு நாங்களும் வந்தோம், ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இல்லாமலே. ஆனால் புலவர் கலியபெருமாளும் தொடர் தமிழரசனும் செய்திருக்கிற ஈகத்திற்கு யாருமே நெருங்க முடியாது. அந்த 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 வெறும் கொள்கை சொல்வது தெளிவு என்பது மட்டுமல்ல, அதற்காக மொத்தமாக ஈகம் செய்வது என்பதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத. இன்னொரு முறை அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்தால் அப்படியெல்லாம் ஆட்கள் கிடைப்பார்களா என்று சொல்ல முடியாத அளவுக்கான மிகப்பெரிய ஈகம். வழக்கறிஞரோட அதனுடைய அடிக்கடிக்கு சொன்னார். எங்களுக்கு ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், தொடர் புலவர் கலியபெருமாளுடைய தம்பி மாசிலாமணி எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய கிளை செயலாளராக மிக ஆழமான, அழுத்தமான, ஆனால் அகங்காரம் இல்லாத, முதல் பேச்சிலேயே தமிழ்நயன் சொன்னது போல அகங்காரம் இல்லாத, ஒரு போர்க்குணம் உள்ள ஒரு தோழர், பார்த்து பார்த்து இளைஞர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நல்ல தோழர். அது அந்த பயிற்சி, புலவர் கலியபெருமாள் பெற்ற பயிற்சி. அப்படிப்பட்ட தோழர் அவர் எங்களுடைய அமைப்பிலே பொறுப்பிலே இருக்கிறார், அவருடைய வாழக்கூடிய பகுதியில் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. அப்படி ஒரு 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 தெளிவான சிந்தனை, அதற்கு தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய, நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஈக உணர்ச்சி, இது இரண்டினுடைய அந்த போர்க்குணம், மாறாத போர்க்குணம், மங்காத போர்க்குணம். இதனுடைய ஒரு சேகுவேராவை பற்றி பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிற போது சொன்னார், புரட்சியின் மனித வடிவம் என்று. அப்படி புரட்சியின் மனித வடிவம் இவர்கள். அதெல்லாம் நமக்கான
ஒரு பிரமிப்போடு தமிழ் சமூகம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா சினிமாக்காரன் எப்படி எடுப்பான், அந்த சினிமா எப்படி ஓடும்? ஒவ்வொரு மனிதன் மத்தியிலும் இருக்கிற அந்த ஈரம், அது ஒரு வீரத்தின் வழியாக வெளிப்படுகிற போது அதில் இருக்கிற ஒரு நியாயம், தன்னால் முடியவில்லை என்று சொன்னாலும் அதுதான் என்பதை அடையாளப்படுத்தினாதான், இல்லைன்னா அந்த படம் ஓடாது. அதுக்குள்ள சில பிழைகள் இருக்கலாம், அதெல்லாம் போகட்டும், ஒரு சினிமா தரங்கள் சிலது இருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை படமாக்க முடியும் என்பது ஒருவர் நம்புவதும் அதை வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் இருப்பதும் அதற்கான அடையாளம் என்ன? அது எதை சொல்லுகிறது? மக்கள் மத்தியில் அப்படியான தேடல் இருக்கிறது. அதற்கான தேவையை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து வருகிறார்கள். இதனுடைய அடையாளம் தான் அது. எனவே நாம் பயணத்தை கூர்மைப்படுத்திக் கொண்டு மேலே செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரு அடித்தளமாக, வழிகாட்டியாக புலவர் கலியபெருமாளும் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவரை கொண்டாடுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, பரப்பளவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நம்புங்கள், நீங்க அதில் நாம் சோர்ந்து அடைந்து விடக்கூடாது. சில அமைப்பு நாம் சில வழிமுறைகளை யோசிக்கிறோம், அதற்கு வரவில்லை என்பதிலே நாம் துக்கப்படுகிறோம், தவறல்ல. ஆனால் பொது நிலையில் பார்த்தால், புற நிலையில் பார்த்தால் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும். இங்கே மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தேசிய இன சிக்கல் என்பது வெவ்வேறு வடிவத்திலே கூறு கூறாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேசப்படுகிற செய்தி என்ன? இந்திய அரசனுடைய ஒரு ஆரியத்துவ பாசிசம், அது இந்துத்துவம் என்று சொல்லுகிற போது, நான் இந்துத்துவம் என்ற அந்த சொல்லாடல் அவன் கோல்வார்க்கர் சொல்லுகிற போது, அந்த சவர்கார் சொல்லுகிற போது அதனுடைய தன்மை புரிகிறது. ஆனால் மக்கள் புரிகிற போது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உரித்து சொல்ல வேண்டும். அது ஒரு ஆரியத்துவம், அது ஒரு ஆரியத்துவம், ஆரிய மேலாண்மை. அது ஒரு இன மேலாண்மை, சாதி மேலாண்மை, ஒரு மத மேலாண்மை, இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என்பதுதான் அது. அந்த ஆரியத்துவத்தினுடைய அந்த பாசிசம் பல இடங்களிலும் கால் விரித்து கைவிரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அது எப்படி வெளிப்படுகிறது? அதனுடைய எதிர்ப்புகள் எல்லாம் தேசிய இன உரிமைகளின் குரலாகத்தான் ஒலிக்கிறது. அது வரம்புக்கு உட்பட்ட தேர்தல் அரசியலாக இருக்கலாம், அப்படித்தான் ஒலிக்கிறது. எல்லாம் இந்தியா முழுவதும் நான் சொல்லுகிறேன். ஒரு ஆளுநருடைய அதிகார அத்துமீறலை எதிர்த்து இதுவரையிலும் மாநில அரசுகள் வழக்கு தொடுத்து பார்த்ததுண்டா? நடக்கிறது. 3 மாநில அரசுகள் தொடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் வரம்புக்குள்ள அவன் போராடுகிறான். ஏன்? அவன் எவ்வளவு ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் கூட, எவ்வளவு சமரசக்காரனாக இருந்தாலும் கூட, அதையும் தாண்டி அவன் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறான். பாசிசத்தினுடைய குணம் அதுதானே, நெரித்துக் கொண்டிருக்கிறான். இவன் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறவன் தான் இந்த கழக தம்பிகள் எல்லாம். ஆனால் அவனே போராட வேண்டிய சிக்கல் ஏன் ஏற்படுகிறது? அப்படி போராடுவது போல நீ காட்டவில்லை என்று சொன்னால் களத்தில் நிற்க முடியாது. அப்படி ஒரு புறநிலை என்பது அதை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. இப்ப ஜிஎஸ்டி வந்திருக்கிறது, ஒன்னொன்று கூறு கூறாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் விவாதிக்க களத்துக்குள்ள இருக்கிற போராட்டமே. விவாதிக்கப்படக்கூடிய அரசியல் அஜெண்டாவே தேசிய இன பிரச்சனையினுடைய ஒவ்வொரு கூறுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நேற்றுக்கு இந்த தொகுதிக்கான விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. அது என்ன? அது அரசமைப்பு சட்டமே இன சமநிலைக்கு எதிரானது. இந்தி என்ற பொது மொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த இனத்தினுடைய ஆதிக்கத்திற்கானது. அதைத்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் வச்சிருக்கிறான். எல்லா இடத்திலும் ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு என்பது ஜனநாயகம் அல்ல, சமத்துவம் அல்ல. சிங்களத்திலே போய், இலங்கை தீவிலே போய் ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு, நீ பார்லிமெண்ட்ல வந்து உன்னுடைய தமிழீழ கருத்தெல்லாம் பேசி முடிஞ்சா ஜெயின்னு சொன்னா, அவன் சொன்னான்ல, சொல்லித்தாரன் தான். எப்படி முடியும்? எவ்வளவு தடவை முட்டி அடிச்சாலும் அவன் தான் பெரும்பான்மை. ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்பது ஒரு இனம் இருக்கக்கூடிய, ஒரு தேசிய இனம் இருக்கிற நாடுகளில் தான் அது ஜனநாயகம். பல தேசிய இனங்கள் இருக்கிற இடத்தில், ஒரு தேசிய இனம் மேலாண்மை செலுத்தக்கூடிய இடத்தில், அதுதான் ஜனநாயக போர்வை போர்த்தி கொண்டு வரக்கூடிய பாசிசம். எல்லா உலகத்துக்கும் ஒரே ஃபார்முலாலாம் பேசிட்டு இருக்க முடியாது. இங்க என்ன? அந்த எண்ணிக்கை ஜனநாயகம் என்பது நீ மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல நம்மளை சிக்க வச்சுக்கிட்டே இருப்பான்.
தடுமாறிய இடம் அதுதானே, தடுமாறி கொண்டிருக்கிற இடமும் அதுதானே. அதற்குள்ளாக நீ எவ்வளவு பல்ட்டி அடிச்சாலும் அவர்கள் தான் 10 மாநிலம் இருக்கிறான், அவன் தான் 10 மாநிலம் இருக்கிறான். ஆளுக்கு 10 பிரிச்சா கூட, சம எண்ணிக்கையில பிரிச்சா கூட அவன் 100 பேர் இருப்பான், நீ 10 பேர் தான் இருப்ப. இது மாநில பிரச்சனை அல்ல, இன பிரச்சனை. மாநில அதிகாரம் பற்றிய பிரச்சனை அல்ல, இன இறையாண்மை பற்றிய பிரச்சனை. மாநிலம் ஒடுக்கப்படுகிறது என்பதல்ல, இன விடுதலை கோரிக்கைக்கான பிரச்சனை. இதை தெளிவுபடுத்தக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த உரையாடல் தொடங்கிவிட்டது, உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அஜெண்டாவை முன்வைப்பதற்கு பதிலாக அஜெண்டா நம்முடைய தெளிவை கோரி நிற்கிறது, அவ்வளவுதான் நம்முடைய வேலை என்பது அடுத்த கட்டம். எனவே அப்படியான இடத்தில் நாம் இருக்கிறோம். இவனுக்கு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரத்தோடு அவருக்கான இடங்கள், சிலைகள், அடையாளங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் அவர்களை விட தூய்மையான இடத்தில் மக்கள் மனதில் இவர்கள் வாழ்கிறார்கள். நான் சும்மா வெறும் பேச்சுக்காக சொல்ல, இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரமிப்போடு பார்க்கிறான், அதனாலதான் நமக்கு தெரியல, அவ்வளவுதான். எனவே இன்றைக்கு பல முனைகளிலும் தமிழ் தேசியம் என்ற அரசியலை மக்கள் மயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய மிக மையமான பிரச்சனை, எந்த இனப்பிரச்சனைக்கும் மிக மையமான பிரச்சனை அடையாளம் சார்ந்த பிரச்சனை தான். அடையாளம் சார்ந்த பிரச்சனையை குறுகியது என்று கருதிவிடக் கூடாது. நீ யார் என்ற சுயமரியாதை என்பதுதான் இனமரியாதையாக மலர்கிறது. அடையாளம் சார்ந்த, நீ கருப்பன் என்ற அந்த அடையாளத்தின் காரணமாகத்தான் அவன் ஒடுக்கப்படுகிறான். எனவே இந்த அடையாளம் என்பது மொழி சார்ந்து, மரபு சார்ந்து, இதனுடைய வரலாறு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தம். இது ஒரு வரலாற்று விளைபொருள். ஐடென்டிட்டி என்பது அது ஒரு அருவமானதாக இருப்பதனாலே அதற்கான ஆற்றல் இல்லை, அதற்கான அர்த்தம் இல்லை என்று கொண்டுவிடக் கூடாது. நாம் தொட்டறியக்கூடிய பலன்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம கண் முன்னால் நடந்த போராட்டம், மிகப்பெரிய திரும்ப திரும்ப நாம் சொல்லக்கூடிய போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த போராட்டத்தில் மெரினா கடற்கரையில கூடினானே, எவனுக்காவது எவ்வளவு பேர் அதில் வந்து மாட்டை, காளை மாட்டை பார்த்திருப்பான், தொட்டு பார்த்திருப்பான், வாளை தொட்டிருப்பானா? நின்றானே, என்ன அர்த்தம்? நீங்கள் வெறியூட்டப்பட்டவன் என்று சும்மா தள்ளிவிட முடியாது. பாபர் மசூதியை போய் ஒருத்தன் இடிக்கிறான் என்றால், இடித்தவன் பிறகு அவனை பயன்படுத்தினார் எல்லாம் அவனே சொல்லுகிறான். கல்கத்தாவிலே அவனே இருக்கிறான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டவன், 2 பேருமே புறக்கணிக்கப்பட்டு வெளியே நிற்கிறான். ஆனால் அவன் போனானே எப்படி? பணம் கொடுத்து அடிச்சுட்டு போயிட்டா மேலே ஏறி குத்திடுவானா? தன்னுடைய வரலாறு என்று அவனுக்கு ஏதோ ஒன்று போட்டி இருக்கிறார்கள், அது மறுக்கப்பட்டது, அதற்கான சின்னம் என்று கருதப்பட்ட, அதனால அதை பயன்படுத்தி உள்ள போறான். எனவே எல்லா விதமான அடையாளம் சார்ந்த செய்திகளையும் நாம் புறக்கணித்து விடக்கூடாது. அதுக்கு ஒரு உருவம் கிடையாது, அதுக்கு ஒரு இது ஒரு, ஆனால் அது ஒரு மெட்டீரியல் ஃபோர்ஸ். அது ஒரு மனம் சார்ந்த விஷயம், அது மனம் சார்ந்த செய்தி. மார்க்சிய முகாமில் எனக்கு தெரிந்து இதை மிக அழகாக புரிந்து கொண்டவர் இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கிராம்சி தான். மனிதன் வயிற்றால் ஆனவன் அல்ல, மனத்தால் ஆனவன் என்று சொன்னார். நீ அவனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்காக போராடி அவனுக்கான உரிமைகளை, உடைமைகளை பெற்றுத்தரலாம். அதை விட அவனுடைய மனம் என்பதுதான் மிக முக்கியமானது. மனிதன் மனத்தால் ஆனவன் என்பது மிக முக்கியமானது. நீ நமக்கு நம்ம சாதாரண அது தனியா பார்த்து புரியவன். இப்ப நம்மளை சிறையில் வைக்கிறான், எல்லா சோறும் தான் போடுறான், ஒரு பிரச்சனை இல்லை. புலவர் கழிவு மாதிரி இப்போ எல்லாம் கிடையாது. இட்லி கொண்டு வந்துறான், எல்லாம் தான் கொண்டு வந்துட்டுக்கிறான். சுண்டல் கேட்டால் கொடுத்துட்றான். அவங்கெல்லாம் போராடி அதெல்லாம் நிலைப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் இப்போ நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கிறான். ஆனால் நம்ம ஏன் ஒரு இருக்க மனசு இல்லை எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்குமே சொல்கிறோம், ஏன் இல்லை? மனித மனம் என்பது மிக முக்கியமானது. நீ மெட்டீரியலா நீ உட்கார வச்சு சோறு போட்டுடலாம், அதை எவனும் ஏற்றுக்க மாட்டான். அது ஒரு உயிர் இயற்கை. அது அப்ப இந்த விடுதலை உணர்ச்சி என்பது உயிர் இயற்கையாக எப்படி வருகிறது? நாம் எப்படி புறக்கணிக்கப்படுகிறோம் என்று ஒரு செய்தி வருகிற போது, நான் என்ன மதிக்கப்படவில்லை என்ற செய்தி வருகிற போது அது எழுச்சி கொடுக்கிறான். நீங்க இப்ப
இந்த அயர்லாந்து போராட்டத்தில் என்ன நடக்கிறது? இந்த ஸ்காட்லாந்து போராட்டத்தில் ஸ்காட்லாந்தில் இன்றைக்கு போராடி கொடுக்கிறான். நீங்க திரும்ப திரும்ப கருத்து வாக்கெடுப்புல ஒரு விளிம்புல தான் தோத்துக்கிட்டு இருக்கிறான். தனிநாட்டு கோரிக்கைக்காக கருத்து வாக்கெடுப்பு நடத்திக்கிட்டே இருக்கிறான். அங்க இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் என்ன சொல்றான், அவனுக்கு வேற பிரச்சனைகள் அவனுடைய, இப்ப நீங்க ஈழத்தில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எல்லா முனைகளிலும் ஒடுக்குமுறை அடக்குமுறை அப்படியெல்லாம் கிடையாது. அவனுடைய அடையாளம் மறுக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அதனால சொல்றேன், எங்க நீ ஒலிம்பியில போய் ஜெயிச்சாலும் கூட, எங்கால வந்து நோபல் பரிசு பெற்றா கூட இங்கிலாந்துக்காரன் சொல்றான் ஸ்காட்டிஷ் என்று வரவில்லை, என்னுடைய அடையாளம் நசுக்கப்படுகிறது என்பதற்கு தான் நிற்கிறான். வேற என்ன? கனடாவிலே இந்த கியூபக்கில் ஏன் திரும்ப திரும்ப கருத்து வாக்கெடுப்பு நடத்துகிறான்? கியூபக்கில் பேசுகிறது பிரெஞ்சு மொழி. அங்கே அந்த நாட்டில் 2 மொழியும் தேசிய கீதங்கள் உண்டு, 2 கொடியும் தேசிய கொடி. நாடாளுமன்றத்தில் 2 மொழிகளையும் பேசலாம், சொல்லிட்டு எல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளவும் இருக்கிறது. ரொட்டேஷன்ல பிரைம் மினிஸ்டர் வரலானே போட்டிருக்கிறான். அந்த இடத்துல இருந்து ஒருத்தன், இந்த இடத்துல இருந்து ஒருத்தன், வெள்ளைக்காரன் அந்த இங்கிலீஷ் பேசுறநாட்டு இருந்து பிரெஞ்சு பேசுறது இருந்து ரொட்டேஷன்ல பிரைம் மினிஸ்டர் வரலாம். இப்படிலாம் இருந்தாலும் கூட அவன் தனிநாடு கேட்கிறான். என்ன அர்த்தம்? என்னுடைய அடையாளம் என்பது கனடா என்ற பெயராலே ஒரு வெள்ளைக்காரன், அந்த ஆங்கிலம் பேசுகிறவனுடைய அடையாளம் தான் வருகிறது, பிரெஞ்சு பேசுகிறவர்கள் இருக்கிறான் என்ற அடையாளம் வரவில்லை. அதற்காகத்தான் போராடுகிறான். அது என்ன ஒடுக்குமுறைக்கு அப்படின்னு அதுக்கு புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு புரியவில்லை என்று பொருள். அது ஒடுக்குமுறை என்று சொன்னால் நேரடியான அந்த பிசிக்கலா பண்ற உடல் ரீதியாக செய்வது அல்லது பொருளியல் ரீதியாக மறுப்பது என்பது மட்டுமே இல்லை. அந்த அடையாளம் என்பது மிக முக்கியமானது. இங்கே அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் திராவிடம் என்ற பெயராலே நீ சேர சோழ பாண்டியனுடைய பெருமை எல்லாம் தான் பேசினான். நீங்க பெரியார் என்பதை இதெல்லாம் மறுத்தார், அது ஒரு செய்தி. அதற்கு பிறகு இன்னொரு சாப்டர் வந்ததா இல்லையா அண்ணாவினுடைய தொடங்கி? அது என்ன? எல்லா நம்முடைய சான்றோர்கள், நம்முடைய போராளி, நம்முடைய மன்னர்கள், இதெல்லாம் நம்முடைய வரலாறு, எல்லாவற்றையும் மேன்மையாக பேசியவர்கள் தான். பேசிவிட்டு அதற்கு அடையாளம் திராவிடம் என்று சொன்னான். பிரச்சனை அதுதானே, நீ நிக்கவே முடியாது. அது ஒன்றும் சாதாரண செய்தி கிடையாது. இப்ப நீங்க இப்போ இந்த இரும்பு உபயோகத்தை வந்து விட்டதுன்னு ஒரு ஆராய்ச்சி வந்துருச்சு. லேபில் போட்டு சொல்லிட்டான், இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு தொடுது, 5300 வருஷத்துக்கு தாண்டி இன்னும் வந்துருச்சு. அதை அதனுடைய முக்கியத்துவம் கருதி அதுக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு மு.க. ஸ்டாலின் அதை வெளியிடுறாரு. அது ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவத்தோடு வருதுன்னு வந்த உடனே பாராட்டுகிற ராகுல் காந்தி என்ன சொல்லுகிறார்? இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட வேண்டும். எதுக்கு இந்திய வரலாறு எழுதணும்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டு வரலாறு எழுதி சொல், ரைட்டு. இந்திய வரலாறு எதுக்குங்கிறா? இந்திய வரலாறு ஏது உனக்கு? இந்தியா அப்போது ஏது? என்னவென்றால் இந்தியா என்பது நிரந்தரமாக இருந்தது, அதில் ஒரு மேன்மை மிக்க கூறாக நான் தமிழர்களை ஏற்றுக்கொள்கிறேன். அதான் எனக்கு அர்த்தம். நம்முடைய வரலாறு முழுவதும் என்ன? ஆரியத்தை மறுத்த, ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்த, சமஸ்கிருத மேலாண்மையை எதிர்த்த வரலாறு தானே நம்முடையது. நாம் வெற்றி அடைகிறோம், தோற்று போயிருக்கிறோம், அது வேற செய்தி. நம்முடைய வரலாறே அதுதானே. அந்த வரலாறை என்ன ஆகிறான்? அந்த அடையாளத்திற்குள்ளே போட்டு போடுறான். எதிரெதிராக நின்றவர்களை அந்த அடையாளத்துக்குள்ள போட்டு போடுறான். இந்தியர்கள், இந்தியாவின் அடையாளம், அது இந்தியாவுடைய பெருமை என்பதாக போடுகிறான்னு சொன்னால் அது வெறும் அடையாள மறுப்பல்ல. நீ இல்லை, நீ இல்லை, நீ மறக்கடிக்கப்படுகிறாய். ஜப்பட்டிஸ்டார் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கல மெக்சிகோவில், கம்யூனிஸ்ட் தான். அவன் என்ன சொல்லுகிறான்? மறதியில் என்று எங்களை ஆழ்த்த பார்க்கிறீர்கள், வரலாற்றுடைய மறதியில் எங்களை ஆழ்த்த பார்க்கிறீர்கள். அதான் அவங்களுடைய மெயின் ஸ்லோகனே. கம்யூனிஸ்ட் அவன், ஞாபகம் வச்சுங்க. ஜப்பட்டிஸ்டா மெக்சிகோவில் போராடிட்டு இருக்கிறான்ல, முகமே தெரியாது, ஃபுல்லா முகமூடி போட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாதுன்னு அந்த அகங்கார மறுப்புன்னு தமிழ்நாயன் சொன்னார்ல, அது அவளுடைய உச்சத்தில் இருக்கிறவங்க. அவங்க அடையாளப்படுத்தவே மாட்டாங்க. அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறான்ல, என்ன அர்த்தம்? அது
அந்த அது என்ன ஆயிடும்னா நீயாக நிற்க முடியாது. எங்கிருந்து நம்முடைய ஒடுக்குமுறையை ஏற்பது தொடங்குகிறது? உன்னுடைய மொழியில் ஒன்றும் கிடையாது, உன்னுடைய வரலாறு ஒன்றும் கிடையாது, உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு அறிவியலுக்கு சம்பந்தம் கிடையாது, நீ நவீனத்துக்கு வரவே முடியாது. இப்படி சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் நாம ஏற்க வைத்து விட்டான். அப்படி ஏற்றதுக்கு பிறகு நாம் வெறும் உதிரிகளாக, தன்மானம் இழந்த உதிரிகளாக, பயனாளி கூட்டமாக மாறி போவோம். இவன் எதையாவது பெற்று தருவானா? அவன் காட்டுகிற இடத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்குமா என்பதாகத்தான் அதனுடைய அஜெண்டாவையே எதிரி தீர்மானிப்பான். அந்த அஜெண்டாக்குள்ள நீ ஓடிட்டு இருப்ப. அடையாளம் இழந்தவன் அப்படித்தான் போவான். அடையாளம் மிக முக்கியமானது. தமிழன் என்ற அடையாளம் இருக்கிறது, மிக மிக அடிப்படையானது, மிக மிக அடிப்படையானது. அது வரலாற்றிலே நம்மை உந்தி தள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆற்றல். அது அதற்குள்ள, அந்த மறுப்புக்குள்ளாக எல்லா கூறுகளையும் உள்ளடக்குகிறான். இந்த உன்னுடைய அறிவியல் ஒன்றுமில்லை என்று சொல்வதன் மூலமாக அவனுடைய மேலாதிக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறான். கம்பெனி அறிவியல் என்ற பெயராலே கம்பெனி மேலாதிக்கம் வருகிறது. சாதாரண அலோபதியை வைத்துக் கொள்ளுங்க. அலோபதி என்ற அதுல ஒண்ணுமே இல்லை நான் சொல்ல வரல. ஆனால் அலோபதியோடு கம்பெனி ஆதிக்கம் இணைந்தது. நீ சாதாரணமா நம்ம பல நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம எல்லா இடங்களையும் பேசுறதுதான். இப்ப நம்ம நடைமுறையில பாருங்க, நம்ம குடிக்கிற தண்ணி வியாபார பொருள் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறோம். எப்படி ஏற்கப்படுது? தண்ணின்னு சொன்னீங்கன்னா போய் டம்ளர்ல எடுத்துட்டு போய் பானையில இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் தண்ணி. வாட்டர் அப்படின்ட்டீங்கன்னா அது பாட்டில் எடுத்துட்டு வருது. நீங்க அதை அது வந்து தமிழனுடைய ஆங்கில சொல்லாக்கம் அல்ல. அது மட்டுமே இல்லை. தமிழை ஆங்கிலத்தில் வாட்டர் என்று சொல்லுகிறான் என்பது மட்டுமே இல்லை. அது வாட்டர் என்று பெயர் கொடுக்கிற போது அது மேன்மையானது, அது அறிவியலானது, அதுதான் நவீனமானது என்றதோடு சேர்ந்தது வருகிறது. நீ மொழி இழந்தால், உன்னுடைய அடையாளத்தை இழந்தால் நீ ஒண்ணுமில்லாதவராயிருவ. அது மிக முக்கியமானது. நீ காது ஒன்றி நிற்பதற்கு மிக அடிப்படையானது. அது வரலாறு அற்றவனாக உன்னை மாற்றி விடுவான். இப்ப நீங்க இது எல்லாத்தையும் பேசிட்டு பொங்கல் வந்து நான் திராவிட திருநாள் சொன்ன என்ன அர்த்தம்? அது சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? அவெல்லாம் புரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழர் திருநாள் உலகம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு திராவிட திருநாள் என்ன அர்த்தம்? அது திராவிட கட்டடக்கலை, நீங்க வந்து எங்க தமிழின் தாங்க இதுக்கு முன்னாடி சொன்னா பிராமின் அவங்க கூட நிறுத்திட்டான். பிராமின்ங்கிறது வந்து அவனுங்க சொன்ன சொல்லாடல். ஆய்வு உலகத்தில் அவர்கள் மேலாதிக்கம் செலுத்தினால தமிழ் பிராமின். அப்புறம் தமிழ் பிராமின். அதுக்கு முன்னால ஆய்வு உலகத்தில் தமிழி, தமுலிக் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தான். இந்த எழுத்துக்களை இதனுடைய கட்டட கலைகள் என்ன சொல்லிட்டு இருந்தான்? தமுலிக்னு சொல்லிட்டு இருந்தான். நீங்க பழைய வரலாறு அதுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, கால்டுவெல்லுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, தமுலிக் தான் சொல்லுவான். நம்முடைய கட்டடக்கலைகளை, நம்முடைய வேளாண்மையை, நம்முடைய அறிவியலை தமிழிக் அல்லது தமிழின்னு தான் சொல்லுவான். எல்லாத்தையும் திராவிடன் மாற்றின பிறகு உன் கையில எதுவும் கிடையாது. அது வெறும் சொல்லாடல் அல்ல. அதுதாங்க இது. ஏன் இதை சொல்ல முடியல உனக்கு? அதுதாங்க இதுன்னா வாழைப்பழ கிடையாது. எப்படி முடியும்? உன் கையில் தமிழ் இருக்கிறது, தமிழ் இனம் இருக்கிறது, தமிழ் என்ற அடையாளம் இருக்கிறது. அதுதாங்க இதுன்னு இன்னொரு சொன்னா அதுக்கு பொருள் தெரிய வேண்டாமா? மிக முக்கியமானது. நாம் மார்க்சிய முகாமில் இருக்கிறவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும்னு நான் கேட்கிறேன். எதுவும் யாருக்கும் ஒரு பெரிய டிபேட்காக நான் சொல்லலை. யோசிச்சு பார்ப்போம் இதெல்லாம். ஏன்னா நானும் அதுதான் இருக்கிறேன், அதனால நான் சொல்றேன். மிக முக்கியமானது. அப்படி நம்ம மீது இன்னொரு அடையாளத்தை போர்த்துவதை விடவே கூடாது, விடவே கூடாது. நீ மேல வரவே முடியாது. நீ விடுதலையை பற்றிய முதல் எழுத்து கூட எழுத முடியாது. ஏனென்றால் இது தனிநபர் வேலை அல்ல. இது ஒரு இனமாக, ஒரு சமூகமாக, நான் ஒரு வரலாறு உள்ளவன் என்ற உணர்ச்சியோடு எழுந்தாலே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் திரும்ப யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த 65 மொழி போராட்டத்தில் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அந்த மொழிப்போர் ஈகியருக்கு நினைவெல்லாம் செய்யறோம்.
செத்து போன ஆட்கள்ல பிழை இல்லாமல் தமிழ் எழுத தெரிஞ்சவங்களே கிட்டத்தட்ட இருந்திருக்க மாட்டாங்க. உயிரீகம் செய்தார்கள்ல, தமிழ் வாழ்க இந்தி ஒழிகன்னு. அவனாலதான் இன்னைக்கு வரல தமிழ் தப்பிச்சு நிக்குது. அவனுக்கு பல பேருக்கு நான் சொல்லுகிறேன், பிழை இல்லாமல் தமிழ் எழுத தெரியாது. அவன் பெரிய தமிழ் பண்டிதன் அல்ல. தமிழால் அவன் அவன் வாழ்க்கையில சம்பாதித்தவனும் கிடையாது. ஆனால் அவன்தான் உயிர் விட்டான், அவன்தான் தமிழை பாதுகாத்து நிறுத்தினான். ஏன்? அவனுக்கு ஒன்று புரிந்தது. இதன் மூலமாக இந்தி வருகிறது சொன்னால் வடவர் ஆதிக்கம் நம் மீது வரப்போகிறது என்ற இன பிரச்சனையை ஒரு மேலோட்டமாக அவன் புரிந்து கொண்டான். ஊத்தி ஆத்திட்டு இருக்கல அவன். இதில் வந்தால் அது வருமா, இதுல வர்க்க பிரச்சனை இருக்கிறதா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு இதில் இருக்கிறதா, அவன் எதையும் பார்க்கல. ஸ்ட்ரைட்டா உள்ள இறங்கிட்டான். அவன் தியாகம் செய்தான், நாம் பழித்தோம். அவன் தான் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஏன்? அவனுக்கு இந்த அடையாள மறுப்பு என்பது புரிகிறது. களத்தில் குதிக்கிறான். அவன் தான் நம்மளை பாதுகாத்தான். இன்றைக்கு வரல அதுதான். அதை அறிவோடு பார்த்தவன் என்ன சொல்றான்? அதுக்கு தீர்வாக ராஜாஜி என்ன சொன்னார்? ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர். அதே தான் இந்த திராவிட சட்டம் சொன்னான். ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? அரசமைப்பு சட்டத்தினுடைய விவாதத்திலிருந்து இன்றைக்கு வரல என்ன இருக்கிறது? அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழிங்கிற டிபேட்டே வரமாட்டேங்குது. ஹிந்தி இருக்கணுமா இங்கிலீஷ் இருக்கணுமா நீ பேசிட்டு இருக்கிறான். ரெண்டுல எது இருந்தாலும் நம்மால் தோத்துக்கிட்டு தானே இருப்பான். நீங்க யூபிஎஸ்சி தேர்வு வருது, ரயில்வே தேர்வு வருது, எல்லாத்திலையும் நம்மால் போய் அடி வாங்குறது மிக முக்கியமான காரணம் என்ன? தேர்வு தாளே இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் வைக்கிறான். ரெண்டுமே உனக்கு அயல் மொழி. அவனுக்கு அது ஹிந்தியில அவன் எழுதிட முடியும், வந்துட முடியும். இதுல இங்கிலீஷ்ல வரனாங்க என்ன அர்த்தம்? அது இப்ப இது என்னன்னா நம்மை பாதுகாக்கிற ஒரு கேடயம் என்பது போல. ஏனென்றால் அவனுக்கு இன பிரச்சனையில், இன கருத்தில் இந்தியாவோடு சமரசமானவன். இந்தியாவோடு சமரசமானதுனால இந்த கொள்கையும் அப்படித்தான் வருகிறது. இன்னைக்கு பாசிசம் சொல்றான். அதனுடைய பிரச்சனை என்ன? இந்திய தேசியத்தோடு பிணைந்து உருவானதுதான் பாசிசம். அது ஒரு இன்பில்ட் கேரக்டர். அதற்குள்ளாக உள்ளார்ந்து அதனுடைய பிறவி குணம், இந்தியம் என்பதனுடைய பிறவி குணமே பாசிசம் தான். அது விகாரமாக வெளிப்படுவது சில பேர் வழியாக வருகிறதே தவிர அது பாசிசம் தான். நீங்க எல்லாவற்றையுமே ஹிட்லர் மாதிரி, முசோலினி மாதிரின்னு அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. அதுல மாதிரி இருந்துச்சா? வராது. உலக வரலாறு என்பது ஒரே விதமா நடக்காது. அதனாலதான் சொன்னால ஒரு சிபிஎம் பாசிசம் போன்றதான் ஏன் தடுமாறுறான்னா, இவன் சிலது வச்சிருக்கிறான். இந்த ஐரோப்பிய மையவாதம் ஒன்று இருக்குது இவனுக்கு. ஐரோப்பாவில் என்ன இருந்ததோ அதெல்லாம் இருந்தாக டிக் பண்ணுவாரு. இவரா யோசிக்க மாட்டாரு. அதனால என்ன ஆச்சு? அது பாசிசம் போல இருக்கு, ஆனா பாசிசம் சொல்ல முடியல. இவ்வளவு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப இந்த ஏன்னா இவர்களுக்கான பிரச்சனை என்ன? இதனுடைய பங்காளியாக இருக்கிற காங்கிரஸோட சேர்ந்து நிக்கணும். அதுக்கான ஒரு ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா கேள்வி கேட்டுருவான். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு இந்தியம் என்பதோடு இருக்கக்கூடிய உள்ளார்ந்த செய்தி பாசிசம். இந்திய அரசமைப்பு சட்டம் நீங்க யாருக்கு புரியும்னா, காஷ்மீர்காரண்டி நாகாலாந்துக்காரண்டி பேசி பாருங்க. நான் இப்ப நம்ம சில மாநாடுகள்ல வருவாங்க, நான் பேசியிருக்கிறேன். அதாவது டெல்லியிலேயே 6 நாள் ஒரு மாநாடு வந்துச்சு. நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. மாவோயிஸ்ட் தோழர்கள் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சார்ந்த ஒரு மனித உரிமை அமைப்பு தோழர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் இங்கிருந்து நான் போயிருந்தேன். அங்கிருந்து நம்ம ஒரு இங்கிருந்து ஒரு தோழர், வேற ஒருத்தர் எம்எல் அமைப்பிலிருந்து ஒரு ஃபேக்ஷன் வந்திருந்தாங்க. அங்க நீங்க நம்முடைய ஜனநாயக உரிமை இதெல்லாம் மாதிரி ஓட்டு உரிமை இதெல்லாம் பேசணும்னா அவன் தெளிவா பாசிசம்ங்கிறான். ஒரு தோலுரிந்து நிற்கிற இடம் நாகாலாந்தும் காஷ்மீரும். இங்க நமக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கிறான். அதனால நமக்கு இது புரியல. இந்தியம் என்பதனுடைய உள்ளார்ந்த தன்மை பாசிசம் தான். அதை நேரா நீ பார்க்குற ஐரோப்பாவில் இருக்கிற பாசிசம் படி வந்தாதான் நீ பாசிசம் சொல்வேன்னா உனக்கு ஒன்றும் புரியாதுன்னு அர்த்தம். அதான் சில தத்துவங்கள் நமக்கு வழிகாட்டும், அதுவே வழி மறிக்கும். மார்க்சியத்துக்கு அந்த தன்மை உண்டு. நம்ம அப்படியே புக்கிஷா பார்த்து அது மாதிரி இல்லையே.
அதில் ஒரு 7 ஐட்டம் வருது, இன்னொரு 3 ஐட்டம் பாக்கி இருக்கே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் உலகத்துல கிடையாது. இப்ப இந்த பிரச்சனை என்பதுதான் நாம விவாதிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா களம் மூவ் ஆகிட்டே இருக்கு, களம் நவந்துகிட்டே இருக்குது. ஆனா நம்ம பல தியாகங்கள் செய்திருக்கிறோம், பெரிய கூர்மையா இருக்கிறோம். ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். அதான் நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு வரையிலும் நம்முடைய தமிழை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஓரளவுக்கு இந்திய ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனா அந்த தியாகிகள் தான், அந்த ஈகியர் தான், மொழிப்போர் ஈகியர் தான். யார் தமிழ் பண்டிட் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அவன் ஊத்தி ஆத்திக்கிட்டு தமிழுடைய இலக்கணம்லாம் படித்தவன் இல்லை. அதனால அவர் படிப்பறிவு வேண்டாம் நான் சொல்ல வர்ற, அது அதனுடைய பொருள் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனா என்ன விஷயம், செயலூக்கம் என்பது மிக முக்கியமானது, சாரத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. நம்ம எல்லா கூறுகளும் அதில் ஒத்திருக்கிறதா என்று நம்ம புத்தகத்தில் பார்த்ததை பார்க்க தொடங்கினால் நம்ம போயே சேர மாட்டோம். அதுல நமக்குள்ளே 2 ஆயிரும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஆயிரும். ஏன்னா நம்ம ஒரு புத்தகத்திலிருந்து பார்க்கிறோம். தத்துவம் என்பது நமக்கு வழிகாட்டுன்னா அது ஒரு அளவு தான். அதன் பிறகு நாம் நம்முடைய சொந்த முயற்சியில் நாம் சந்திக்கிற சமூக பிரச்சனையிலிருந்து விடைகளை கண்டுபிடிக்கணும். விடைகள் நாம் கண்டுபிடிக்கும் போது தவறு தான் வரும். எல்லாம் உலகத்துல எல்லாம் அப்படிதான் வந்துருக்கு, தப்பு இல்லை. நீங்க அதுதானே இப்ப நீங்க தமிழரசன் சொன்னாப்புல, நம்ம தோழர் இங்க பேசுற தமிழரசன் சொன்னது போல, நீங்க ஒரு இடத்துல தேங்கி நிற்காமல் புலவர் கலைவர்மன் அதுதானே எவால்வ் ஆகிட்டே வர்றாரு, அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே வர்றாரு. அதாவது சந்தர்ப்பவாதியை மாறிட்டு போல மேலும் மேலும் கூர்மைப்பட்டுக்கிட்டே வர்றாரு, மேலும் மேலும் துல்லியப்பட்டுக்கிட்டே வர்றாரு. இங்க இருந்துட்டு அங்கே ஜம்ப் பண்றது, அதுக்கு பேர் கருத்து வேறுபாடுமா. நான் பல பேர்ட்ட கேட்கறது, உனக்கு எந்த கருத்து இருந்துச்சு கருத்து வேறுபாடு சொல்றேன். நீ இப்ப திமுக அண்ணா திமுக போயிடுவான், கேட்டா கருத்து வேறுபாடுமா. உனக்கு என்ன கருத்து இருந்துச்சு, அப்புறம் கருத்து வேறுபாடுங்க. நீ ஒரு கருத்தும் கிடையாது, சும்மா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. கண்ணாப்தான் பேசிட்டு இருக்கிறதுக்கு பேர் அரசியலுங்கிறான். அங்க பேசப்படுவது அரசியல் கிடையாது. அரசியல் கூட்டங்களில் அரசியல் பேசப்படுவது இல்லை. ஒரு சாக்கடை சண்டை போட்டுட்டு இருக்கிறான், அதுக்கு பேர் அரசியலுங்கிறான். அதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, எவனாவது ஃப்ராடு பண்ணானா அரசியல் பண்றாதாங்கிறான். ஃப்ராடு பண்றதுக்கு பேர் அரசியல்னு சொல்லிட்டான். ஆனா உண்மையிலே என்ன, மிக அடிப்படையான ஒரு செய்தி அது. அதனால இந்த இதை நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்கான முன்னெடுத்து செல்வதற்கு அதுக்குள்ளேயே காலங்காலமாக உழந்து கொண்டிருக்கிற நமக்கு கடமைகள் பெரிது. நமக்குடைய இயல்பே என்ன, நமக்கு ஒரு சிக்கலா, அதாவது கொள்கை சார்ந்த ஒரு உறுதியான தோழர்களுக்கு, அப்படி ஒரு குழுவா இருக்கிற தோழர்களுக்கு இருக்கிற ஒரு உளவியல் நானா பார்க்கிறேன். நான் புரிந்து கொண்ட தவறாக கூட இருக்கலாம். நான் புரிந்து கொண்ட வகையில் நான் பார்ப்பது என்னன்னா, ஒரு வகையான தூய்மைவாதம், வேற புடிங்கி எடுத்தாதான் ஒண்ணும் இல்லாம மண்ணே ஒட்டாம இருக்கலாம். மண்ணில இருந்துச்சுன்னா வேர்ல அழுக்கு இருக்குதான் செய்யும். அழுக்கற்ற வேரை தேடினால் அது முளைக்காது, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு தான் போவான். அதுல அப்படி இப்படி சேர்ந்து வரும், போயிட்டே இருப்பான். அந்த செய்தி என்பது மிக முக்கியமானது. அதனால் நாம் ஒன்றுபடக்கூடிய புள்ளிகளை தேட வேண்டும். வேறுபடக்கூடிய புள்ளிகளை நாம் மறந்துடணும் அவசியம் இல்லை. ஒன்றுபடக்கூடிய புள்ளிகளை அதிகம் தேடும். அதே நேரத்தில் இந்த தற்காலிகமா அவனோட சேர்றதுன்னா திராவிடத்தோட வச்சுக்க முடியாது. நீங்க நம்ம கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நீங்க உங்களுடைய அடையாளம், நீ யார் என்பதில் கேள்வியிலேயே வேறுபடுகிறவனோடு நீ ஒன்றுபடவே முடியாது. தெளிவா வச்சுக்கணும். இந்துக்குள்ள நீங்க பல ஷேட்ஸ் இருக்கிறவங்களோட நம்ம உரையாடி கொண்டே நாம் சேர்ந்து போகலாம். நீ இந்தியன் என்பவனோடு எப்படி சேர முடியாதோ, அவன் கம்யூனிஸ்டா கூட இருக்கலாம், தியாகம் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்தியன் என்ற அடையாளத்தில் இருக்கிற போது, இந்தியம் என்ற அந்த புரட்சியை நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிற போது, நமக்கு அவனுக்கு சேர்ந்து நிற்கிறதுக்கான இடமே போச்சு. அதுல இடதுசாரி தோழர், அதான் இந்தியம்னு வந்துட்டா அதுல இடதுசாரிக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை, அது ஒரு ஷேடு, அவ்வளவுதான். எல்லா பிற்போக்கின் களம் இந்தியம் தானே. நீங்க இப்ப இந்திய சுதேசியம்னு ஒண்ணு பேசுறாங்க, அப்படி ஒண்ணு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பன்னாட்டு கம்பெனிகளோடு சேராத இந்திய மார்க்கெட் ஏது? இந்தியா என்ற ஒரு ஒற்றை மார்க்கெட் ஒருத்தனுக்கு வேணும்னா அவன் தான் இந்திய முதலாளிங்கிறான். அப்படி ஒரு ஒற்றை மார்க்கெட் வேணும்னா எவ்வளவு தேசிய இனங்களுடைய சந்தையை அழிச்சாகணும்? தேசிய இன சந்தையை, தேசிய இன பொருளாதாரத்தை அழித்தாலே தவிர இந்தியம் என்ற பொருளாதாரம் இருக்காது இல்ல. இப்ப இந்திய சுதேசி, இந்திய இடதுசாரின்னு அது எங்க இருந்து இருக்குதுங்கிறனா? இப்படி இருக்க முடியாது இல்ல.
நம்ம பழக்கத்தினால் பேசிக்கலாம். ஆனா உண்மை என்ன? இந்தியமும் இடதுசாரியும் சேர முடியாது, இந்தியமும் புரட்சியும் சேர முடியாது, அதாவது மக்கள் புரட்சியும் சேர முடியாது. ஏனென்றால் இந்தியம் என்பது எல்லா முனையிலும் பிற்போக்கின் தளம். ஆரிய மேலாண்மை தான் இந்தியாவின் மேலாண்மை, ஆரிய வரலாறு தான் இந்திய வரலாறா சொல்றான்னா நீ அதை தாண்டி நீ சொல்லி பாருங்க, அதை தாண்டி நீ சொல்லி பாரு. நீ பாரதம்னு அவன் எழுதி வச்சிருக்கிறான், அந்த பாரதம்ங்கிற அடையாளத்துக்குள்ளேயே எல்லாமே க்ளோஸ். புராணத்தில் சொல்லப்படுவது இந்த ஐயர் சொல்லக்கூடிய மந்திரத்தில் வருதுதான் பாரத் என்பது, பாரதம் என்பது, பாரத வர்ஷே என்பதெல்லாம் அதுதான். அதான் அரசமைப்பு சட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறான். நீ பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு போர்டு எழுதிட்டு நீ பாரதத்தை எப்படி எதிர்ப்பு பண்ணி கேட்பான்ல? வந்தே மாதரம் பாடாத கம்யூனிஸ்ட் கேட்டான்லங்க. நீங்க இந்த வந்தே மாதரம் பிரச்சனை வந்துச்சு ஒரு தடவை பார்லிமெண்ட்ல பேச, அவன் கேட்டான்ல, வந்தே மாதரம் பாடாத கம்யூனிஸ்ட் வா வழியான்னு கேட்டான்ல. ஏன்? நீ இந்தியத்தோடு சேர்கிற போது வேற வழியே கிடையாது, அது அதோட உடன் பிறந்தது. செக்குலர் இந்தியா எப்படிங்க? மதச்சார்பற்ற இந்தியா எங்க இருக்க முடியும்? நீ இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வாதங்களை எடுத்து பாருங்க. அவர் அம்பேத்கர் என்ன நினைச்சாருன்னா, ரொம்ப கடைசியா வச்சிருந்தாரு இந்த முதல் ஆர்டிகல் இருக்குல்ல, இந்தியா அதனுடைய பேர் இருக்கு பார்த்தீங்களா, இதை ரொம்ப சிம்பிளா அவர் நினைச்சிட்டார் போல தெரியுது. அதனால எல்லா விவாதங்களும் முடிஞ்ச பிறகு கடைசியா ஒரு 10 நிமிஷத்துல முடிகிற மாதிரி முன்வைக்கிறாரு. இந்தியாவுக்கு நம்ம இந்தியன் யூனியன் பேர் வைப்போன்னு ஆரம்பிக்கிறாரு. இந்தியா பேர்ல நான் ஏற்றுக்க முடியாட்டான் வந்தேன், திடீர்னு இருந்துச்சு. காமத்துன்னு ஒரு ஆள், அவர் பேர் இடதுசாரி, அவர் பேர் HV காமத்து, அவர் எழுந்திரிச்சு கிளம்பிட்டாரு. அதெல்லாம் இந்தியாவில் ஏற்றுக்க முடியாது சார், அது ஃபாரினர் வச்சு வெள்ளக்காரன் பேர், அது பாரத்தின் வையன் தான். அது முழு விடுதலையின் அடையாளமே அந்த பேரிலிருந்து விடுதலை அடைவது. பாரதங்கிறது என்ன? உனக்கு என்ன சம்பந்தம் இல்லை, தமிழருக்கு என்ன சம்பந்தம் இல்லை? நீ அங்க போய் அடிமையா தான் இருக்கணும். என்ன டிபேட்டே வந்துருச்சுன்னா, நீங்க நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் போனாருங்க, அவர் காங்கிரஸ்காரர், டக் டக்குன்னு மறந்து போடுற மாதிரிலாம். அவர் அந்த அரசமைப்பு சட்ட அவையில் இருக்கிறார். அவர் ஒரு சின்ன மில் நடத்திட்டு இருக்கிறவர், அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர். ஒரு போறாரு, உருக்கமா பேசுறாரு. நான் டெல்லிக்கு வந்துகிற போது வேறு எதுவும் அயல்நாட்டில் இருப்பது போல நான் உணர்கிறேன். என்னையும் இங்கே இருக்கிறவர்கள் அயல்நாட்டுக்காரனை போல் தான் உணர்கிறார்கள். நானும் நீயும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? எனக்கும் உனக்கும் சேர்த்து ஒரு அரசமைப்பு சட்டம் என்று வேண்டும் என்று காந்தி சொன்னதை நம்பி நான் இருக்கிறேன். ஆனால் நடைமுறையில் நான் வேறொருவனாக இருக்கிறேன், ஒரு அந்நியனாக நான் உணர்கிறேன் அப்படின்னு பேசுறான். ஏன்னா நீ அவன் பேசுறது எல்லாமே இந்தியான்னு வச்சுக்கிறியா பாரத்னு வச்சுக்கிறியான்னு கேட்கிறான். அதனுடைய சாரமானது என்ன? நம்முடைய ஆரிய பண்பாடு, வேத நாகரிகம், இதுதான் இந்தியான்றான். நீ ரெண்டு பக்கமும் அதுதானே. காந்தி நீங்க நேரு செக்குலர் தானே, நம்பர் 1 செக்குலர் யாரு? நேரு தானே. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா படிச்சு பாரு. இந்தியா என்பதனுடைய அடையாளம் என்னன்னு அவர் சொல்றாரு கிளீனா. பிராமண விழுமியங்களோடு இருக்கிற ஆரிய வரலாறு தான் இந்தியா. நீங்க படிச்சு டிஸ்கவரி இந்தியா படிச்சு பாருங்க. ஏன் அவர் மதசார்பற்றன்னு பேசினா கூட இந்த ஓர்மைன்னு யோசிக்கிறான், ஒற்றைத்தன்மைன்னு யோசிக்கிறான். இந்த வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் பேசினா கூட அவர்கள் ஒரு அடையாளத்தை கூட நிக்காம எப்படி பிடிச்சு வைக்க முடியும்னு பாக்குறான் இந்தியாவை. இப்போ ஒரு அடையாளத்தை நம்ம மேல திணிக்கிறான், அதுல நமக்கு வேலையே கிடையாது. இப்ப நீங்க ஒலிம்பிக்ல பாக்குறீங்க, ஒலிம்பிக்ல பாருங்க, நீங்க இதெல்லாமே கொஞ்சம் ஊருக்கு கவனிச்சா தெரியும். ஒலிம்பிக்ல கொடியை பிடிச்சிட்டு ஊர்வலம் போவானுங்க. இந்த ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மார்வாடி இந்த கல்யாண உணவகத்தில் வருவான் பாருங்க, ஒரு விதமான டர்பன் கட்டிக்கிட்டு ஒரு இதை கட்டிக்கிட்டு அதுதான் வருவான். பெண்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வாடி பெண்கள்லாம் இப்படி இந்த புடவை இப்படி கட்டும் பாருங்க, இப்படி வைக்கும் தெரியுமா, அது மாதிரி தான் போகும். இந்த மார்வாடி அடையாளம் இந்திய அடையாளம் தான், இந்திய அடையாளம். நீ தமிழ்நாட்டுக்காரன் அப்படிதான் போய் ஆகணும். வேணா பேண்ட் வேணா போட்டுக்கலாம், அவ்வளவுதான். நீ வேட்டி வேட்டியை கட்ட முடியாதுங்க. அப்ப என்னன்னா, இதுதான் இந்தியா என்றது போல எல்லாம் முனை ஒவ்வொரு 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 இன்ச்சா கொண்டு இருக்கிறான். அப்ப நீ அங்க ஒண்ணுமே இல்லை, அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு ஆனவனை நீங்க அந்த உளவியல் எடுத்து பாருங்க, அவன் எதுக்காக நிக்க மாட்டான். அதுக்கு உட்பட்டவன், அதுக்கு ஆட்பட்டவன் பாத்தீங்கன்னா எதுக்காக நிக்க மாட்டான். அந்த ஒரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா. அதனால
இந்தியத்தோடு நீங்க வந்து அவர் ஜனநாயகத்துக்கு நிற்கிறாரு அப்படி பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து அவனோட நிற்க முடியாது. எப்படி உண்மையோ, ஏனென்றால் பாசிசத்தினுடைய கூறு அங்கேதான் இருக்குது. பாசிசத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான அடிப்படை கூறு தேசிய இன பிரச்சனையில் தான் இருக்குது. இப்படி பார்க்கிற போது இந்தியம் என்பது ஆரியத்துவத்தினுடைய அடிப்படையில் வருவதுதான். ஒத்த இந்துத்துவம் ஒத்த இந்தியான்னுவான். விஷயம் ஒண்ணுதான். அதே போல வேறொன்றாக ஒண்ணு பண்றது இருக்குல்ல, திராவிடம்ங்கிற பேரால. அங்க நீங்க தமிழே நிக்காதுங்க, இங்கிலீஷ் தாங்க. நம்ம ஊர் கிராமத்துல போறவன் எங்கெங்க அடி விழுவுறான், அடி வாங்குறான், அவனுக்கு சப்ஜெக்ட் தெரியும், இங்கிலீஷ் வச்சு அவனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏந்திரிச்சு வர முடியாம அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்குன்றான்? நான் தான் சொல்றேன், நீங்க வந்து தோசை சுடணும், தோசையை சுட்டு காட்டிடு. தோசை சுடுவது எப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதி விடுவோம்னு சொன்னா எவன் எழுதுவான்? நடிச்சு காட்டினா சரி, சிவாஜி நடிச்சிருவாரு. நடிப்புன்னு எப்படி நீங்க 2 பேரா இங்கிலீஷ்ல எழுதுங்கன்னா செத்து விடுவார். இவன் எங்க வச்சுட்டான் பாருங்க. இதை நீங்க வந்து நீங்க அதனால என்ன ஆயிடுதுன்னா, நம்முடைய பெரிய கோபுரத்தை கட்டி 1000 வருஷம் இருந்தாலும் அவர் பேர் கொத்தனார். இவர் வந்து மெர்க்குரியை வச்சு இந்த இது இருக்குல்ல, ரசமட்டன்னு வரும். ரசமட்டன் சொல்லிட்டாருன்னா அவர் லோக்கல் கொத்தனார். மெர்க்குரி லெவல்ட்டானா அவர் என்ஜினியர். இது என்னங்க வெறும் வார்த்தையாங்க, வெறும் மொழியாது, வெறும் மொழியா? டிரான்ஸ்லேஷன் அது வெறும் டிரான்ஸ்லேஷனாங்க. அது ஒரு அவனை மேல வைக்கிறான், நம்மளை கீழே வைக்கிறான். அதுதான் திராவிடம் என்ற பெயரால் அதுதான் கொண்டு வந்து நிற்கிறான். அங்க தமிழ் கிடையாது. ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் தான். என்னத்தை பண்ண போறீங்க அவனோட போய்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அடையாளம் அல்ல அற்றவனாக, ஒரு சமூகமாக சேர முடியாதவனாக மாத்திடுவான். அப்ப என்னன்னா, இவன் பயனாளி கூட்டம். அவருக்கு வந்து ஒருத்தர் போராடி சம்பளம் வாங்கி கொடுப்பாரு. தமிழர்னாலும் ஒரு இடத்துல தான் நிற்கிறாதுல, சம்பளம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. என்ன, இன்னொருத்தர் வந்து எல்லா இடங்களுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. இவன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட என்ன வேணுமோ அவன்கிட்ட போய் நிற்பான், இவன்கிட்ட என்ன வேணுமோ இவன்கிட்ட பண்ணிப்பான். இவன் பயனாளி கூட்டமாக வாங்கிடுவான். இவன் ஒரு சமூகமா எழுந்து நிற்க முடியாது. ஏன்? நீ உன்னுடைய அடையாளத்தை நீ ஒண்ணுமில்ல வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறீல, உன்னுடைய வரலாறு ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிற. அதனால இந்த சமூகமாக நிற்கிற போது இந்த வேறு ஒன்றின் அடையாளமாக, வேறு ஒன்றின் வழியாக வருகிறவர்கள் சேர்ந்து நிற்க முடியாதவர்கள். அவ்வளவுதான். அவர்கள் நட்பு சக்தின்னு பார்க்கக்கூடாதுங்கிறது. உலகத்தில் எல்லா இடத்திலுமே, எல்லா சமூகத்திலுமே சமத்துவத்துக்காக போராடியவர்கள் உண்டு. அவர்களை எல்லாமே நாம் நம்முடைய வழிகாட்டி கோட்பாடாக எடுத்துக்கொள்ளணும். ஆனால் அவர்கள் நமக்கு தலைவர்களாக விட முடியாது. எல்லா கோட்பாடு, உலகத்தில் இருக்கிற எல்லா விடுதலை கோட்பாடுகளும் நமக்கு தேவையானது. எல்லாவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய, எடுத்துக்கொள்ள வேண்டிய பல கூறுகள் உண்டு, வளர்ந்து கொண்டிருக்கிறது. விடுதலை கருத்தியல் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும். ஆனால் அதனுடைய பொருள் அவர்கள் நமக்கு தலைவர் என்பதல்ல. நமக்கான தலைமை என்பது இங்கிருந்து உருவாக வேண்டும். தமிழரசன்களாக, புலவர் கலிவர்மார்களாக உருவாக வேண்டுமே தவிர எங்கிருந்தும் நட்டு வச்சு அதெல்லாம் ரெடிமேட் தலைவர்லாம் நமக்கு கிடையாது. அதை நோக்கி நாம் போம். நம்முடைய வேர் வலுவானது, அது விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கான விதையாகி போன தமிழரசனும் புலவர் கலிவர்மானும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வெளிச்சத்தில் நாம் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.